பொங்கல் திருநாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதைக்குள் இனிது இனிது பொங்கல் இனிது வந்தது வந்தது தைத்திங்கள் வணங்கி மகிழ்ந்து வைப்பொங்கல் தந்திடும் இன்பங்கள் கோடிதான் தத்திமி ஆடிடு கூடிதான் சிந்திய வியர்வை பெருந்தூளி செங்கதிர் வளர்த்தார் மதிப்பளி வந்தனம் செய்து வாழ்த்துவாய் இப்புவி தெய்வங்கள் உழவராம் மாவிலை தோரணம் வாயிலில் மஞ்சள் குங்குமம் பானையில் கூவிய பொங்கலாம் புது பொங்கல் கூடிய உண்ணலாம் சுவை கண்ணல் மட்டற்ற உழைப்பை நல்கிடும் மாட்டுக்கு நடக்கும் ஓர் விழா கட்டி வைப்பார் அதன் கொம்பினில் மெட்டிசைக்கும் பல ராகத்தில் ஆட்டும் தலையினில் ஒலித்திடும் ஆனந்த ராகங்கள் இசைத்திடும் மாட்டு பொங்கலின் நாளினிலே மாடுகள் கிடக்கும் ஓய்வினிலே கல்யாண காலமும் பிறந்தது கன்னிக்கும் மாலையும் கிடைத்தது செல்வத்தை தைமகள் அழித்திட சீரும் சீரப்பெல்லாம் நடக்குது ஜல்லிக்கட்டு காலை அடக்குவோம் என்று சொல்லி கிட்டு வீரம் தீரியுது மண்ணு கட்டி காலை அடக்கியே வாங்கி மகிழுது பரிசையே தேடி உறவுகள் கண்டிட தேனாக இனிக்கும் பொங்கலாம் கூடி மகிழ்ந்திட காணும் பொங்கல் பூமிகள் கொட்டியும் ஆடலாம் இனிது பொங்கலில் இன்பம் கூடும் ஏறோட்டும் மக்களின் துன்பமோடும் நனி சிறப்புகள் கொண்ட தைதான் நம்பிக்கை கூட்டிடும் நம்மின்மைதான். இந்த அரிய வாய்ப்பை நல்கிய அனைத்து பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இனிது இனிது பொங்கல் தைப்பாவையே வருக மெய் பார்வையை தருக நிலத்துக்கு நீரை ஊட்டும் உழவன் மனித குலத்துக்கு உணவை ஊட்டும் தாய் களத்திலே போராடும் விவசாயி உலக நலத்திலே நாட்டமுள்ள மறு தாய் வேண்டாத பொருளை உண்டுவிட்டு வேண்டிய பால் தரும் பசுவை நிகர்த்தவன் வேண்டாத பொருளை உண்டுவிட்டு வேண்டிய பால் தரும் பசுவை நிகர்த்தவன் வேண்டாத மூடத்தன விழா இல்லாமல் பல ஆண்டாக பொய்மைகளை தகர்த்தவன் இயற்கையும் உயிரினங்களும் உண்மையான தெய்வம் என்று உலகுக்கு அறிவித்தவன் செயற்கையாய் தெய்வங்களை உருவாக்காமல் சுற்றி வரும் சூரியனே தெய்வம் என நிரூபித்தவன் அந்த உழவன் போற்றும் பொங்கலை இந்த உலகம் காக்கும் உழவனை உயர்த்திடவே தைப்பாவையே வருக பயிர் விளைத்திடும் உயிர் காத்திடும் உயர் உழவரின் துயர் போக்கிட வருக பயிர் விளைத்திடும் உயிர் காத்திடும் உயர் உழவரின் துயர் போக்கிட வருக உலகம் மிக மகிழ்ந்திட போர் ஓய்ந்திட நீர் வாய்ந்திட ஏர் ஓங்கிட பார் செழித்திட வருக மாடு கட்டி ஏறு பூட்டி மாடு கட்டி மேடு வெட்டி கழனி திருத்தி காடு வெட்டி மேடு வெட்டி கழனி திருத்தி மாடு கட்டி ஏறு பூட்டி நீரை நிறுத்தி பாடுபட்டு உணவு தரும் உழவு தொழில் வாழணும் கூடு கட்டும் பறவைகள் போல் கூடி வாழும் உழவர் நிலை உயரணும் நாடுலகு நன்றாக உயர்வதற்கு உழவுத் தொழிலே தலை அதுவே உயர்வின் நிலை உழவன் ஓர் இறைவன் உணவை படைப்பதனால் உழவன் ஓர் இறைவன் உணவை படைப்பதனால் விவசாயி ஒரு மறு தாயி உணவை கொடுப்பதனால் உழவன் ஒரு விஞ்ஞானி முதலில் கலப்பையை கண்டதனால் உழவன் ஒரு விஞ்ஞானி முதலில் கலப்பையை கண்டதனால் உழவன் ஓர் ஆசிரியன் உலகுக்கு உழைப்பை கற்பிப்பதால் உழவன் ஒரு பெரியார் மூட நம்பிக்கை இல்லாது இயற்கைக்கு விழா எடுத்ததால் உழவு ஓர் இறைத்தன்மை உலகுக்கே ஆதார தலைமையினால் உழவு ஓர் உண்மை தொழில் ஊழல் கலப்படம் இல்லாததால் உழவு ஓர் உண்மை தொழில் ஊழல் கலப்படம் இல்லாததால் உழவு ஒரு மருத்துவம் உணவே மருந்தாக இருப்பதனால் உழவு ஓர் உன்னதம் அது எத்தொழிலுக்கும் முன்னிலை பெறுவதால் உழவு ஒரு சமத்துவம் அது உலகுக்கே பொதுவானதால் உழவு ஓர் தியாகத் தொழில் பலரை வாழ வைப்பதால் சூரியனோ முந்தூங்கி பின்னெழுவான் சூரியனோ முந்தூங்கி பின்னெழுவான் உழவனோ பின்தூங்கி முன்னெழுவான் உழவனை கண்டு கதிரவனே வியப்பான் தன் கதிர்களையே விரிப்பான் உழவு தொழில் சிறந்திடவே வெளிச்சத்தினை கொடுப்பான்
பயிர் விளைத்த உழவர் கூட்டம் கதிர்களையே அறுக்கும், உணவுதனை கொடுக்கும், உலகத்தார் பசியினையே தடுக்கும். அரசியலும் வளரலாம், அறிவியலும் வளரலாம், பொருளியலும் வளரலாம், அதைவிட விவசாயம் ஓங்கணும், அதனாலே வறுமை துயர் நீங்கணும். ஊழல் கொள்ளை வளருது, கொலை கொடுமை வளருது, போதை வன்மம் பெருகுது, அவை ஒழிந்து விவசாயம் செழிக்கணும். அதுபோல தமிழ்நாடும் கொழிக்கணும். களைகளை வெட்டுவதைப் போல கயவர்களை வெட்டணும். நீரை பெருக்குவதைப் போல நேர்மையை பெருக்கணும். தை பாவையே வருக. யாருக்கும் நிகரில்லா உழவன் தன்மான போராளி. உழவன் யாருக்கும் நிகரில்லா தன்மான போராளி. ஊருக்கும் உலகுக்கும் உணவிடும் கொடையாளி. நீருக்கும் நிலத்துக்கும் இயற்கைக்கும் உறவாளி. நீருக்கும் நிலத்துக்கும் இயற்கைக்கும் உறவாளி. பண்பாட்டு படைப்பாளி. அந்த உழவினமும் தமிழினமும் வளர்க, வாழ்க, வெல்க. நன்றி, வணக்கம். அதுல இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஐயா ஏழுமலை ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகா எழுதியிருக்கார் ஓமை கவிஞர் சுரதா ஐயா அவர்களை பத்தி. அதுக்கு முன்னாடி இந்த மேடையில் இந்த கவியரங்கத்தில் பாடினவங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமா பாடினீங்க. சினிமாங்கிறது வேறங்க, சினிமா விட்டுருங்க. சினிமா சினிமா அல்லாது தமிழ் கவிஞர்கள் மேல வரணும். சினிமாவுக்கு பாட்டு எதுனா பெரிய கவிஞர், சினிமாவுக்கு இதெல்லாங்கிறதெல்லாம் இல்லை. அதை தவிர இந்த தமிழ் கூறும் நல்லழகம் எங்க கவிதை எதுனாலும் அதை கொண்டு வரக்கூடிய ஒரு அளவுக்கு உயரணும். அந்த மாதிரி உயர்த்தக்கூடிய பணியில இலக்கிய வட்டம் நடத்திட்டு இருக்கிற பிரபாகரனையா மாதிரி இவங்க எல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சந்ததி சந்ததியா தொடரணும். அது அவ்வளவு சீக்கிரமான விஷயம் இல்லை. சினிமாங்கிறது ஒரு மாயை. அதுல பாட்டு எதுனா பெரிய ஆளுங்கிறதெல்லாம் கிடையாது. அதை தவிர அவங்க அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறதுல தான் இருக்குது. அது மாதிரி நீங்க பாட்டு எல்லாம் எவ்வளவு பிரமாதமா பாடினீங்க. ஒரு இசையா பாடின பாட்டா இருக்கட்டும், எல்லா தாய்மார்கள் பாடின அந்த கவிதைகளா இருக்கட்டும், நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். அதுல பாரதராஜா அவர்கள் அவர் பாட்டு பாடுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு, விவசாயியை மறுத்தாயின்னாரு. ரொம்ப என்ன கவர்ந்துச்சு அந்த வரி. விவசாயி ஒரு தாய். அது மாதிரி அவர் சொல்றாரு, அதுல முருகனுக்கு 6 முகம், ராவணேஸ்வரனுக்கு 10 முகம். ஆனா இவங்களெல்லாம் விட பெரிய ஆளு உழவனுக்கு 100 முகம். எத்தனை முகத்தை சொன்னார். விஞ்ஞானின்றாரு, மெய்ஞானின்றாரு, அத்தனை முகம் உள்ள உழவன். அந்த மாதிரி ஒரு விழா இன்னைக்கு உழவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொங்கல் விழாங்கிறது அந்த மாதிரியான ஒரு விழா. அந்த விழாவில் உங்க எல்லாரையும் பார்த்து சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்ப ஐயா சுரதா ஐயா விஷயத்துக்கு வரேன். அவங்க நான் நிறைய முறை அவங்களை சந்திச்சிருக்கேன். எப்படி சந்திச்சிருக்கேன்னா, என்னுடைய தந்தையாரை பார்க்க அவங்க வருவாங்க. என்னுடைய தந்தையார் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தவர் அவங்க. அவர்கிட்ட உள்ள எதுனா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. மனசுல பட்டதை டப்பு டப்பு எடுத்துருவாரு. சில சமயம் ஏகவசனத்துல இருக்கும். அது அவருடைய பழகினவங்களுக்கு தெரியும் அது. ஆனா என் தந்தையார்ட்ட ரொம்ப மரியாதையா ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு, உங்க அப்பா திமிரு பிடிச்சவருப்பா, யாருக்கும் தலை வணங்க மாட்டாரு. நானும் திமிரு பிடிச்சவன், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். ஆனா உங்க அப்பா திமிரை காட்ட மாட்டாரு, நான் திமிரை காட்டுவேன் அப்படின்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் தான் அவங்கள பேச வைக்குது, வேற எதுவும் கிடையாது. அவங்க அறிந்த தமிழ் அவங்களை அப்படி பேச வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா கவிஞன் சுரதா அவர்கள். எத்தனையோ கல்யாணம். ஏகே வேலன் அவர்கள் தை பிறந்தால் வழி பறக்கும் படம் எடுத்தவர் ஏகே வேலன். அவர் பெரிய சிறந்த வசனகர்த்தா. பின்னால மாட்டுக்கார வேலன்னா இன்னும் சொல்லணும்னா மாட்டுக்கார வேலன் படம் அவருடைய கதை தான். அவர் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற படத்தை எடுக்கிறப்ப இதுல ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னை வரைக்கும் பொங்கல் பிறக்கிறது என்னுடைய தந்தையார் எழுதிய தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் பாட்டோடு தான் இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 70 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தை எடுத்தப்ப அருணாச்சலம் ரோடு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஏத்த மாதிரி அருணாச்சலம் ரோடு, தசரதபுரம் வரைக்கும் அந்த ரோடு. அந்த ரோட்ல அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்துல சம்பந்தப்பட்ட 3 பேர்கள் மொத்த இடத்தையும் வாங்கிட்டாங்க. அது எதான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வாங்கினவர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள், நடிகர். அடுத்தது ஏகே வேலன் அவர்கள், தயாரிப்பாளர், தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்துக்கு. அதுக்கு அடுத்தது வாங்கினது எங்க அப்பா. இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் அப்படியே வாங்கி எண்டு வரைக்கும் போட்டாங்க. இன்னைக்கு அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோவா இருக்கு.
எஸ்எஸ்ஆர் அவரது மட்டும் அந்த எஸ்எஸ்ஆர் பங்குஜம் தேட்டம் இருக்கு. அடுத்தபடி ஏகே வேலனையா வாங்கின இடத்தெல்லாம் வித்துட்டாங்க. இப்ப எல்லாம் ஏதோ பெரிய பில்டிங்கா இருக்குதுங்க. அதுக்கு பிறகு அப்பாவும் வித்துட்டாங்க. அது பிரசாத் ஸ்டுடியோவோட லேப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற ஒரு உழவனை பத்தி சொன்ன படம் ஒரு 30 ஏக்கரை வாங்க வச்சது அப்ப அந்த காலத்துல. அப்போ உழவனுடைய பெருமையை சொன்ன படத்துக்கு எல்லாம் நான் சொல்றேன்.